மக்களே ரீசெண்டாக பழைய எறும்பு கடை பக்கம் போகும்போது இந்த பிளேட்லெஸ் ஃபேன் ஒன்று பார்த்தேங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தது, கலருமே வந்து ஒயிட் அண்ட் ரெட்டில் சூப்பராக இருந்தது. இதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அது கூடவே வந்து ஒரு போட்ரானிக்ஸ் பவர் பேங்க் ஒன்று இருந்தது. ஸோ அதுவுமே வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை பவர் ப்ளக் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் ஒரு லைட்டாக கிறுக்கிறுங்கு சவுண்டு மட்டும் தான் வந்தது. சரி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு கழட்டி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நான் வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பார்ட்ஸாக கழட்டி நம்ம வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தோம். இதில் எதுவும் ஒயர் கட்டான மாதிரி தெரியல, எங்கேயும் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மோட்டரில் ஏதாவது ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு வந்து மோட்டரையுமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம். பார்க்குறதுக்கு ஜெட் இன்ஜின் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மோட்டரை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து தனியாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ மோட்டரை வந்து தனியாக வச்சு ரன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நல்லாவே சுற்றுது. அப்போ மோட்டர்லேயே வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை. கைஸ் இந்த மோட்டர் வந்து பக்காவாக சுற்றுது, ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து சுற்றிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நோட் பண்ணோம், இதில் வந்து ஒரு 3 லெக் மாதிரி இருக்குது பாருங்கள். அது கீழே வந்து அந்த லெக் பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெக் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஸ்லிப் ஆகி பக்கத்தில் வந்து திரும்பிட்டு இருக்கு. அதனால தான் வந்து இந்த ஃபேன் வந்து சுத்த முடியாமல் அதில் இடிச்சு அப்படியே வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து நல்லாவே காற்று வருது. ஸோ மேலே இருக்க டாப் வந்து நம்ம மாட்டிட்டு ஃபைனலாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இதை வந்து நம்ம சக்ஸஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் காற்று எப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருது. நான் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸ் பண்ணி ஸ்பீடாக வந்து அந்த மோட்டர் தள்ளி கொடுக்குது. இந்த ஃபேனில் வந்து டில்டில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து டைரக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் மேலே கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆசிலேஷன் மோடுமே இருக்குது. ஸோ கைஸ் இந்த மாதிரி ரிப்பேர் அண்ட் ரீஸ்டோரேஷன் வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.